அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ரெகுலரா நம்மள தேடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வரவங்களுக்குலாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அந்த ஹைப் பட்டன் சும்மா தான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தான் இருக்கும், ஷேர் பட்டன் சும்மா தான் இருக்கும், லைக் பட்டன் சும்மா தான் இருக்கும், அதை கொஞ்சம் பயன்படுத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன, சட்டசபையில நடந்த ஒரு சில விஷயங்களும் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் இதுல பேசி இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லா, பிரயோஜனமா, பயனுள்ளதா இருக்கணும். முதலாவதாக இந்த சட்டசபையில், அதாவது உண்மையிலே அமைச்சர்மாரில் நம்ம வீடியோஸையும் கொஞ்சம் பார்க்குறாங்க போல அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் இல்ல அதே மாதிரி திங்க் பண்றாங்களாங்கிறத தாண்டி உண்மையிலே நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்கிறது எனக்கும் தெரியும். அதே போல இப்படி ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த கார் எம்எல்ஏமாருக்கு கொடுக்குறாங்க, இது தேவையில்லாத நிதி சுமை, நீர் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த நிதி சுமை ஏன் அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி உங்க தாத்தனுக்கு எதுக்குடா பெண்ணு, டேய் எழுதாத பெண் உங்க தாத்தனுக்கு எதுக்கு, அதுவும் 82 கோடியோ 72 கோடியோ உங்க தாத்தனுக்கு எதுக்கு பெண் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபையில கேட்டிருக்காங்க. நம்ம இப்படி கேட்டோம், அவங்க கொஞ்சம் டீசெண்டா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். எழுதாத ஒரு பேனாவை தூக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்தினீங்களா, அப்ப நிதி பற்றாக்குறை இல்லையா, அப்ப நீர் பற்றாக்குறை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குஜிலி மஸ்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தத்தியார் அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பல விஷயங்கள செருப்பு கலத்தி அடிக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால இத ஒரு எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, வால்பாறையில் உள்ள எம்எல்ஏ, அவர் ஜெனியூனா பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. 5 வருஷமா டவரே இல்லை, அதனாலதான் நாங்க ஜெயிச்சோம், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இல்லாதனாலதான் நாங்க ஜெயிச்சோம், இல்லைன்னா நாங்க தோத்துருப்போம்னு சொல்றாருல. அவனுடைய அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும், எங்களை பத்திர உண்மை தெரிஞ்சிடும், அதனால மக்கள் கண்டிப்பா வாக்களிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாரு. வால்பாறை பகுதியில் உள்ள 40 எஸ்டேட்ல டவர், செல்போன் டவரே இல்லைங்க ஐயா. ஒரு யானையே வந்தாலுமே யானை வந்துருச்சுன்னு ஒரு ஃபாரஸ்ட் சொல்றதுக்குள்ள டவர் வசதி இல்லை. ஐடி அமைச்சர் கேட்டு அதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனைமலை பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வால்பாறையில் டவர் இல்லாதனால எம்எல்ஏவான உண்மை டவர் இருந்தா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்திருக்கும், எங்க மக்கள் என்னைய விட மாட்டாங்க. ஏன்னா டவர் இல்லையா, ஏண்டா இந்த ஆட்சியில் 5 வருஷம், அதாவது இந்த ஆட்சியில் டவர் கேட்குறாரு, 5 வருஷம் என்னத்தரா பிடிக்கிட்டு இருந்தீங்க, வெக்கம் கேவலம் இல்லையாடா, உங்க ஆட்சி தானடா இருந்துச்சு, ஒரு டவர் வச்சிருக்கலாம்ல, டவர் இல்லையா இந்த ஆட்சியில் கேட்குறாரு. நியாயமா கேட்குறீங்க, ஓகே எங்க ஆட்சியில் கிடைக்கும்னு கேட்குறீங்க, இல்லை நான் சொல்ல, இருந்தாலும் உங்க ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கப்புறம் தந்தை பெரியாரின் கொள்கையை மதித்து அதை அவ்வாறே நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு அவருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து எல்லாமே உச்சாணி மாதிரி நாங்கள் அந்த ஆணிக்கு அந்த கொள்கையோட ஆணியோட டிப்பில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சாமி வந்துருமா சட்டசபையில ஒருத்தர் சொல்றாரு, கன்ஃபார்ம் பண்ணி வர, 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி வர, அதை ஜோக்குக்கு சொல்றாருன்னு பார்த்தா, இல்ல பெல் அடிக்காதீங்க, எனக்கு மைக்ல சொல்லுங்க, எனக்கு சாமி ஆல்ரெடி கிருகிருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சாமி வந்துரும், சத்தமணிக்கு சொல்லிருங்க, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க, பெல் அடிச்சா எனக்கு சாமி வந்துரும். பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்கள, அந்த பகுத்தறிவு குரூப் என்ன சொல்றதுன்னா, சாமி வந்துரும் சொல்லுது. எப்படி இவங்க தான் அந்த கொள்கை பிடிப்புல இருக்கிற கட்சி, கொள்கை உள்ள கட்சியா. 1,18,00,000 1.18 crore என்ன தெரியுமா, லஞ்ச பணம் சிக்கிருக்கு, ஜிபேல கொஞ்சம் சிக்கிருக்கு, அது போக கேஷாவும் சிக்கிருக்கு. ஜிபேல ஒரு தொகை, அதுக்கப்புறம் கையில ஒரு தொகை, இப்படி சொல்லி லஞ்ச பணம் மட்டும் சிக்கிருக்கு. உண்மையிலே லஞ்சம் யாரும் வாங்குறது இல்லை, அப்படி வாங்கினாலும் ரொம்ப பிரைவசியா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கொடுக்குற மக்கள் கொடுக்காம இருந்தாலே இப்போ தாராளமாக இருக்கும், ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ கொஞ்சமா படிப்படியாக இந்த விஷயத்த பழக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு இதை ரிப்போர்ட்டாகவே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட யாராவது ஏன் தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, ஏன் வாக்களிச்சிங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்னு கேட்டால் வேற எதுவும் சொல்லண்டா, இந்த ஒரு போட்டோவை மட்டும் காட்டுங்க, இந்த ஸ்கிரீன்ல வர போட்டோவை மட்டும் காட்டுங்க. ஒரு முதலமைச்சர், இதுக்கு முன்னால இருந்த முதலமைச்சர் எந்த சீட்ல உட்கார்ந்துருக்காரு, மற்றபடி போலீஸ்காரங்களாம் என்ன செய்யறாங்க, நின்றுகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு விசிட்டுக்கு விஜய் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அந்த விசிட்ல விஜய் அவர்கள் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் சேர்ல இவரை நீ ஈகோ பாக்குற, இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்ற, இந்த விஷயத்துல அப்படி ஈகோ பார்த்துருந்தா அவர் எங்க இருந்திருப்பாரு, அட்லீஸ்ட் வேற சேரையாவது வாங்கி போட்டிருப்பாரு, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்க மாட்டாரு. சரி, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும் ஆப்போசிட்ல உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அவருக்கு இருக்கையில, போலீஸ்கார் அவருக்கு இருக்கையில இருக்கட்டும், நான் என்னோட இருக்கை இது, விசிட்டர் இருக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி அதுல உட்கார்ந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்து
பேசிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப பணிவாக தான் பேசிட்டு இருக்காரு. தேவையற்ற அந்த ஒருத்தர் வந்து சரி அப்போ வந்து கொரோனா டைம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு இருந்தாலும் அவர் பர்டிகுலரா அவர் சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இவங்களுக்கு எந்த ஒரு நாற்காலியும் இல்லை, அவங்க நாற்காலி கூட இல்லை. இவர் அப்போ தள்ளி போட்டு உட்கார்ந்துருக்கலாம் தானே, யாரு MK ஸ்டாலின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கார் ரேஸ் கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த கார் ரேஸை நைட் ஃப்ளட் லைட்ல நடத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதை வந்து உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ஈவெண்ட், இட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடுக்கு அது நல்ல இனிஷியேட்டிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா குளோபலாக எல்லாருமே அந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி விசிட் பண்ண வருவாங்க. டூரிசம் டெவலப் ஆகும், பல்வேறு விஷயங்கள் வந்து டெவலப் ஆகும். அந்த ஊரில் நிறைய அந்த வளர்ச்சிகள், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வருவாங்க விசிட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம். ஆனால் இந்த குளோபலாக இந்த விஷயம் பயனுள்ளதாக இருந்தான்னு கேட்டால் கிடையாது, யூஸ்லெஸ் தான். அவ்வளோவா அந்த அட்ராக்ஷனையும் உருவாக்கலை, அது வந்து யூஸ்ஃபுல்லும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரோஜனம், அதாவது ஒரு யூஸே இல்லாததுக்கு 42 கோடி. ஆனால் இங்கே வந்து எம்எல்ஏ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாதவங்களை வந்து பெற்றுக்கோங்க, மற்றவங்க யாரும் கொஞ்சம் வாங்காமல் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல சொல்லும்போது எல்லாருக்கும் தான் சொல்ல முடியும், தனித்தனியான்னு சொல்கிறத விட எல்லாருக்கும் சொல்லுவோம், விட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. பெருந்தன்மை எல்லாருக்கும் சொன்னால் தான் எப்படி நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். அது எதுக்கு, எல்லாரையுமே பார்த்து குறைகள் நிறைகளை தெரிஞ்சுக்கணும். அந்த ஏரியா போனால் நிறைய பேர் கார் இல்லை, பெட்ரோல் இல்லை, ஊதியம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு உதவியாளர் வேணும், டிரைவர் தனியாக வேணும், உதவியாளர் வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த டேட்டா ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்து எப்படி சொல்கிறது அவங்கள்ட்ட வந்து கொடுக்க முடியும். அப்போ அவங்க தேர்ந்தெடுத்து அதை பார்த்து ஓகே இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னது, அதுக்காக தான் கொடுக்கறது. ஆனால் இவனுங்க யூஸே இல்லாமல் 42 கோடி கார் ரேஸுக்கு, இதில் பல கோடியெல்லாம் போட போகிறதில்ல. இதில் வந்து மகேந்திரா மட்டும் வந்துச்சு, மீதி கார் எதுவும் வரல. நீ பார்த்தியா? மகேந்திரா வந்து வந்தாங்க லேட்டஸ்ட்டாக, இதேமாரி பல்வேறு கார்கள் வந்து. ஆனால் மகேந்திரா மட்டும் தான் ரீல்ஸ் மூலமாக வெளியே வந்துச்சு. மற்றபடி இன்னும் மகேந்திராவும் கன்ஃபார்ம் பண்ணலை, இன்னும் டெண்டரே ஓப்பன் பண்ணி விடலை, டெண்டர் கன்ஃபார்மும் பண்ணலை. பண்ணும்போது தெரியும். இதில் வந்து இனோவாவோ இல்லை ஹைக்ராஸோ இந்த மாதிரி ஏதோ தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சஃபாரி டாட்டாவை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அப்போ எதை நீ சொல்லுவ? அது டெஸ்ட் டிரைவுக்காக வந்தது. யூஸ்வலாகவே மகேந்திராவில் வாங்குவாங்க, அதனால அது வந்தது. இந்த அருண் உதயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னால் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவரை பற்றின ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு, அதாவது இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னொரு சின்ன பொண்ணு நமக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட், நிறைய ஸ்க்ரீன்ஷாட் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அனுப்பியிருந்தாங்க. இந்த விஷயத்த வந்து பேசுங்க, இதே மாதிரி நிறைய பெண்கள் ஏமாற வாய்ப்பு இருக்கு, இவர் வந்து வீடியோ கால் பண்ண சொல்றாரு, இவர் அதை பண்ண சொல்ற, இதை பண்ண சொன்னாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச கூட அவ்வளோ மெசேஜும் டிலீட் பண்ணு, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாருன்னு சொல்லி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நான் யாருன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க, ஆனால் வந்து மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம போட்டிருந்தோம். இது வந்து அருணதேவனுக்கும் தெரியும், தேவையில்லாமல் யாருக்கு பர்சனலி பேசணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிற அந்த இடத்துல நீங்கள் சிஎம் அவர்களுடைய பர்சனலே வேறு விஷயத்தையும் பேசுனா உங்களுடைய பர்சனலும் வெளியே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அது கமெண்டும் பண்ணியிருந்தீங்க, ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டும் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் வெளிப்படுத்த விரும்பலை, அந்த விஷயம் வேண்டாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் உத்தமை மாதிரி பேசும்போது நாங்களும் ஒரு சில விஷயத்தை எடுக்க வேண்டியது இருக்கும். இவரோட அடையாளம் தெரியணும்னா சில மூவிஸில் வந்திருக்காரு, கண்ணாடி போட்டிருப்பாரு. நீங்கள் இந்த பேரை சொல்லி, நான் சொன்ன பேரை சொல்லி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரோஸ் பிரதர்ஸ் அந்த வீடியோவில் கூட வருவார், அப்பப்போ வருவார். சில டிவி சேனல்ஸில் வர இன்டர்வியூவில் கூட வராரு. இந்த மாதிரி நிறைய இருக்குது, அந்த டிபேட்டில் கூட வராரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு இது வச்சுருக்கீங்க பேக்ரவுண்டில். ஆனால் அது வேற, இது வேற. இது ஒரு பொண்ணு வாலண்டியராக கம்ப்ளைண்ட் பண்ணது. ஆனால் இப்போ அந்த பொண்ணு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்த வேற ஒருத்தங்க நடந்துடக்கூடாது, ஆனால் நான் இதுக்குள்ளே வர விரும்பலை சொல்லி விலகிக்கிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அதாவது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். அதனால் நம்ம விஷயம் வெளியே வராமல் இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருங்க. இந்த வீடியோ முடிக்கிற. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை, தெரியாத விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.